ஹாய் எல்லா கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் வ்ளாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேமிலி அவுட்டிங் தான் பார்க்க போறோம். எஸ், ஃபேமிலியோட எல்லாரும் வந்து வண்டலூர் போறோம். ஆக்சுவலா சொல்லணும்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமே வண்டலூர் போறோம் அப்படிதான் சொல்லணும். ஸோ லாங் கேப் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ரொம்ப போகிறோம், எக்ஸைட்டட், ரொம்ப நாள் அப்புறம் போறது. ஸோ அங்க போயிட்டு எல்லாம் எப்படி இருக்கு, டிக்கெட் ரேட் எவ்வளோ, எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறோம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அங்க போயிட்டு எல்லாத்தையும் காட்டினா தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கைஸ், ஃபைனலி வண்டலூர் வந்து இறங்கிட்டோம். ஸோ நேராக இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போக வேண்டியதான். ஸோ எவ்வளோ டிக்கெட் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ ஹெவி க்ரௌட், சண்டே அதுவும் நல்ல க்ரௌட் இருக்குது. பார்த்தா தெரியும் எவ்வளோ கார் இருக்குது அப்படின்னு. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம். கைஸ், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் 200 பெரியவங்களுக்கு. ஸோ டிக்கெட் ரேட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து புதுசாக 70-30 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இல்லை. ஸோ அது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியல, இல்லை வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. அப்படி இருந்தால் அங்கேயும் போயிட்டு அதையும் காட்டுறேன். தொடர்ந்து கைஸ், இது லைன் சஃபாரி ரைடுக்கான இது தனி ரேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் அது எல்லாமே பக்கத்துலேயே பார்க்கலாம். நீங்கள் இப்போ நடந்து போனால் தள்ளி பார்ப்பீங்க, இது கொஞ்சம் பக்கத்துலேயே பார்க்கலாம். அதுக்கும் க்யூ நிற்குது. கைஸ், ஒரு மான் வெளியே இருக்குது, எல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. நேரில் போய் காட்டுறேன் பாருங்க. சிங்கவால் குரங்கு. கைஸ், ஜூ நல்லாவே இப்போதைக்கு பராமரிச்சிருக்காங்க. ஸோ ஜூ கிளினிக் இருக்குது. ஸோ சஃபாரி வண்டி நிறையா இருக்குது, முடியாதவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இருக்க எமர்ஜென்சியாக கிளினிக் இருக்குது. ஸோ நல்லாவே டெவலப் ஆகிருக்கு இத்தனை வருஷங்க அப்புறம் நான் வரும்போது. ஸோ நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். கைஸ், பட்டர்ஃப்ளை பார்க் 2015 அப்பயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன் இப்போ. கைஸ், பட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ. ஸோ நான் உள்ளே போக முடியல நம்மளால். கைஸ், குல்ஃபி சாப்பிட்றோம். செம்ம க்ரௌடு. குல்ஃபிக்கு 40 ரூபா ஒன்று. பட் டேஸ்ட் நல்லாவே இருக்குது. சாப்பிட்றேன், வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கைஸ், சுப்பிரமணி இது எப்படி தெரியுது தெரியல, பட் எங்களுக்கு இங்கே நல்லாவே தெரியுது. அந்த இடத்துல சாண்டில் படுத்துட்ருக்கு. இதுவா இது மட்டும் நிறைய
கைஸ் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எதுவும் பெருசாக இல்லை, ஒரே ஒரு இடத்துல மட்டும் அமுதகம் உணவகம்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ அங்கே தான் சாப்பாடு ட்ரை பண்ண போகிறோம். எவ்வளோ ரேட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறோம். கைஸ் லன்ச் வாங்கிட்டோம். ஸோ ரேட்ஸ் ஓகே அஃபோர்டபுள், பட் அளவு கம்மியாக தான் தராங்க. ஸோ பேல்பூரி, சாம்பார் ரைஸ், சாம்பார் ரைஸ் அதான் எல்லாமே இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அளவு பார்த்திங்கன்னா இதுதான் தராங்க. ரைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டேஸ்ட்டு ஓகே, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஸோ நாட் ஸோ பேட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக புளி, சிங்கம் இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் பார்த்துட்டோம். ஸ்னேக் சீட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். 200 டிக்கெட் ரேட்டுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்போ பெருசாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஓகே, ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ண ஒன் டே அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். கிட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இப்போ நானும் இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் தட் இஸ் பை ஃப்ரம் ஷாக்.